சங்கீதம் 84 6வது வசனத்தை வாசியுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போதும். அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த ஆண்டு முழுவதும் உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தா எத்தனையோ கண்ணீர். ஆண்கள் அழக்கூடாது அப்படின்னு ஊர்ல ஒரு சொல் வழக்கு உண்டு. ஆனா ஆண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒருவர் இப்படி அழகா தேவ மனுஷர் பாடினார், அழவும் முடியல அழாமலும் முடியல, நான் என் உள்ளத்துல ஊம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு நபரை பார்த்து நீங்களா உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஆலோசனை கொடுக்கறது எளிது. ஆனா அவங்க போகிற அழுகையின் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு உங்களோடு கூட தேவ வார்த்தை கொடுக்க கர்த்தர் எனக்கு சொன்னது வேற ஒண்ணும் இல்லை. உங்க அழுகையின் பள்ளத்தாக்குல உங்க கூடயே கர்த்தர் கூட நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அந்த 7 மடங்கு அக்கினியை குறித்து அன்றைக்கு தேவ ஊழியர் பேசினா ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. பரலோகத்தில் இருந்து அந்த 1 மடங்கு அக்கினி இருந்தப்பமே ஆண்டவரால் ஈஸியா என்ன பண்ணிருக்க முடியும்? அணைச்சிருக்க முடியுமே. என்னை கவனிக்கிறீங்களா? எகிப்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தபோது அவர்கள் திறந்திருந்த செங்கடலுக்குள்ள ரதங்களை ஓட்டின போது மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? பார்க்கத்தான் செஞ்சார். பார்த்த உடனே அவங்களுடைய ரதங்களின் அந்த கழலைகள் உருளைகள் கழலும்படிக்கு செய்தாரா. சிங்காசனத்தில் இருந்தே ஒரு சொல்லால சகல பொல்லாப்பை அவரால் சிதற பண்ண முடியும். ஆனால் 1 மடங்கு அக்கினி இப்ப எத்தனை மடங்கு ஆகுது? உள்ளே கொண்டு போட்டவர்கள் கூட பொசுங்கும் அளவுக்கு அக்கினி பயங்கர தீவிரமா இருக்குது. அந்த அக்கினி போட்டவங்களை பொசுக்கிற தீவிரத்தை விட போடப்பட்டவங்களை பாதுகாக்க இன்னொருவர் தீவிரமா உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என் கர்த்தர் நான் நல்லா இருக்கணுங்கிறத தீவிரமா விரும்புறார். அல்லேலூயா, ஆமென். இ மேஜர் கொடுங்கம்மா. எதை விரும்புறார்? அல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே, தயவா நினைவு கூர்ந்தே, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து அல்லேலூயா, கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அன்பான
உம்மை இரட்சகரே ஆவியானவரே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஹல்லேலூயா. நீங்க எதற்காக இன்னைக்கு கலங்கிட்டு நிக்கிறீங்க? கண்ணீரின் வழி யாருக்கு தான் தெரியும்? நெஞ்சில கொஞ்சம் கைய வச்சு நான் அழுகிறத அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். நான் அழுகிறத, மரியாள் அழுததையும் அவளோடு கூட இருக்கிறவர்கள் அழுகிறதையும் பார்த்து இயேசு என்ன விட்டாரா? இன்னைக்கு அப்படியே நம்புங்க. நான் வடிக்கிற கண்ணீரும், என் குடும்பம் வடிக்கிற கண்ணீரும், என் சபை வடிக்கிற கண்ணீருக்கு இயேசு அழுகிறார். இயேசு அழுகிறார். நீங்க எதை குறித்து கண்ணீர் விட்டாலும் அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், கலங்காது என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி கலங்காது கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். கொஞ்சம் கூட டெம்போ சேர்ந்து சொல்லுங்க. தோளின் மீது சுமப்பத அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத அப்பானு சொல்லணும். என்ன ஆற்றுவத என்ன அப்பானு சொல்லணும். சத்தமா சொல்லலாமா? உம்மை அப்பானு ராஜாவே, உம்மை அம்மானு ஓ லார்ட், உம்மை அப்பானு ஹல்லேலூயா. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் அப்பானு உம்மை அம்மானு உம்மை அம்மா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்ன நெருக்கத்துல நின்னாலும் உங்களுக்கான வழி அவர் திறப்பாருங்க. இன்றைக்கு எனக்கு இது தெரியாது. வாட் எவர் மிராக்கிள் யூ வாண்ட், இன்னைக்கு நீங்க இதை வாங்கிட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் சொல்லும்போது நம்ம சொல்றோம்ல, கொஞ்சம் காட்டுக்குள்ள போயிட்டு சத்தமா என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு இருக்குது, அழணும் போல இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த அழுகை அழுதுட்டு தான் ஆராதனை முடிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. ஆமென். என்னை அறிந்திருக்கிறவர், என்னை நன்றாய் புரிந்திருக்கிறவர். இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்னை கேவலமா நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிற விஷயத்தை கூட கொஞ்சம் கூட கேவலமா நினைக்காம வந்து பார்த்து பலப்படுத்தி கூட நின்று உங்களை மறுபடி தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமா, விழுந்து போன தாவீதை யார் மறுபடி தூக்கி கொண்டு வந்தது? அருவருப்புல, பாவத்துல, இச்சையில, வேண்டாத விபச்சாரத்துல விழுந்தவன் திரும்ப வந்து அழுதான் பாருங்க. அந்த அழுகையில தள்ளல. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ பாவியா போறதை விட்டுட்டு
உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்த நான் செஞ்சிருப்பேனே உனக்கு எல்லாத்தையுமே. நீ ஏண்டா உலகத்தை நோக்கி போன? அவனை மறுபடி கழுவி எடுத்து திரும்பவும் தாவீதை தன் இருதயத்துக்கு அந்த தெய்வம் அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, மனுஷனுக்கு என்னை அற்பமா நினைக்கவும் கண்டுகிடாம விடவும் ரொம்ப பிடிக்குது. ஆனா ஆண்டவருக்கோ நான் ரொம்ப ஸ்பெஷல். என்னை தூக்கி எடுத்து நெஞ்சில வச்சு மார்போடு அணைச்சி, அல்லேலூயா, உண்மையா தானே சொல்லணும், மார்போடு அணைப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கர்த்தருடைய வசனம் அப்படியே சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல் நான் அவனை என்ன பண்ணுவேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் உங்க தாயை இழந்து நிக்கிறீங்களோ தெரியாது. எத்தனை பேர் தகப்பனை இழந்து நிற்கிறீங்களோ தெரியாது. எத்தனை நேரம் எங்க அம்மா இந்த நேரம் இருந்திருந்தா, எங்க அப்பா இந்த நேரம் இருந்திருந்தா, அவங்க மடியில போய் விழுந்து நான் அழுது இதெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அவங்க திரும்ப வர முடியாது. ஆனா உங்க பக்கத்துல உங்க அழுகையின் பள்ளத்தாக்குல ஒருத்தர் அதே தாயை போலவும் அதை விடவும் மேலாய், அதே தகப்பனை போலவும் அதை விடவும் மேலாய் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஒருவன் நடந்து எப்படியாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள்? அல்லேலூயா. எனக்குண்டு யாரும் இல்லை நீங்க சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாதுங்க. சிலர் வாழ்க்கையில என் கணவர் இருந்திருந்தா, பாசமா நேசிக்கிற என் மனைவி இருந்திருந்தா, இல்லை என் பிள்ளைகள், ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்லுவேங்க, அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க சிந்துறதோ கண்ணீர், அவர் உங்களுக்காய் சிந்தி இருப்பதோ பரிசுத்த ரத்தம். சும்மா விட்டுருவாரா? சும்மா விட்டுருவாரா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி கர்த்தர்ட்ட நெருங்குங்க. இன்னைக்கு சங்கீத பகுதியில் ஒரு பகுதியை நீங்க வீட்டில் போய் பாருங்க. தேவனை பலனாய் நினைங்க. யாரை பலனா நினைங்க? செல்வ பெருக்கை பலனாய் நினைக்காதீங்க. காசு, பணக்காரன், அவ்வளோ பெரிய ஆளு. நான் சொல்றேன், இயேசுநாதரே அப்படிதான் சொன்னாரு, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டு விட்டால், நீங்க அழுகிறது உங்க ஆத்துமாவில் இருந்து. புரியுதா? உங்க வாழ்க்கை போராட்டம். இத காசை கொடுத்து சரி பண்ண முடியாது. ரிப்பன்ட் டுடே, இன்றைக்கு மனம் திரும்புங்க. காசு வந்துட்டா சரியாயிரும் உங்களுக்கு சொல்லி தந்த அந்த சபிக்கப்பட்ட பேய் புத்தி இன்னைக்கு நம்ம விட்டு வெளியேறட்டும். இயேசு வந்துட்டா காசு வேணாலும் வரும், மனுஷ தயவினாலும் வரும், எந்த நன்மனாலும் நமக்கு. எனக்கு பலன் யாரு? கர்த்தர். செல்வத்தின் பெருக்கு அல்ல என் பலன். பிரசங்கி புஸ்தகத்துல தெளிவா இருக்குது, செல்வத்தின் பெருக்கு அந்த செல்வ இருக்கிறவனை என்ன விடாதா? தூங்க விடாதா. உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது எவ்வளவு இருக்கணுமோ யார் பார்த்துக்கிடுவா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, என் பலன் யாரு? என் கர்த்தர். என் வேலை அல்ல. நான் தைரியமா சொல்ல முடியும், என் ஊழியம் என் பலன் அல்ல, என் அபிஷேகம் என் பலன் அல்ல, என் கிருபை வரங்கள் தாளந்துகள் என் பலன் அல்ல. மை ஸ்ட்ரென்த் இஸ் மை காட். என அவர் அழுகையின் பள்ளத்தாக்கில் என் கூடவே நிற்பார். அல்லேலூயா. என்னை நீரூற்றாய் மாற்றுவார்.
இன்னைக்கு நான் வெறுமையில் நிற்கலாம், ஆனால் நான் நிரம்பி இருக்கிற நேரம் எனக்கு உண்டு. ஆமென். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 6 அதனுடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை, சொல்லுங்க, என் அழுகையின் சத்தத்தை. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேகமா சொல்லி இந்த வசனங்களை உங்களுக்கு மனசுல வச்சு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பைபிள்ல ஈசாக்குக்கு பிறந்த 2 பேர் உண்டு. ஒருவன் பேர் யாக்கோபு, இன்னொருவனுடைய பெயர் ஏசா. யாக்கோபும் அழுதான், அவன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர். ஏசாவும் அழுதான். ஏசா 2 பேர்ட்ட அழுதான். அப்பா கிட்டையும் அழுதான், ஆண்டவர்கிட்டையும் அழுதான். 2 இடத்துலையும் நோண்டு பதில் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி எப்படி இல்லை, செம்மையா இல்லை. இன்னைக்கு உங்களை கர்த்தருக்கு முன்னாடி சரிபடுத்தி கொண்டு, நான் இதை ரொம்ப டீப்பா பிரசங்கம் பண்ண போகல, ஒரு நோட்டு மட்டும் எழுதி வச்சுக்கிடுங்க. யாக்கோபை போல வாழ்ந்து நான் அழுதால் என் அழுகை என்ன பண்ணப்படும், கேட்கப்படும். அல்லேலூயா. ஏசாவை போல நல்லா ஊரை சுத்திட்டு தனி ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஓய்வு நாள் ஆராதனை இல்லை, உபவாச ஜெபம் இல்லை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லை, பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லை, தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனா என்னை ஆசீர்வதியுண்டு கேட்டா, கர்த்தருடைய வேதம் சொல்லும், நீங்கள் வீட்டில் போய் எபிரேயர் 12 வாசித்து பாருங்கள், அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். நீங்கள் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்றால், உங்கள் அழுகை நேரங்களிலே நீங்கள் வீட்டில் போய் இதையும் படிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் யாப்போக்கு நதிக்கு அக்கறைப்படுத்தி விட்டு இரவெல்லாம் உட்கார்ந்து, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன். என் கூட வாங்க சொல்லுங்க. படிக்கிற என் கூட வாங்க, வேலை செய்கிற என் கூட, தொழில் செய்கிற என் கூட, ஊழியம் செய்கிற என் கூட நீங்க வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேனையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. நீங்க பாவம் செய்து பாடு அனுபவிக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனால் நன்மை செய்தும் நீங்க பாடு அனுபவிக்கிறீங்கன்னா, நான் நிச்சயமா இன்னைக்கு சொல்ல முடியும், உங்க அழுகை இதோடு நிற்காது. உங்கள் அழுகை, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தினுடைய 9வது 10வது வசனம் பாருங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை, கர்த்தரின் ஜெபத்தை என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே, சத்தமா சொல்லுங்க, சடுதியிலே. இன்னைக்கு அவங்க உச்சத்துல இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் இப்படிங்கிறதுக்குள்ள அங்க கிரியை செஞ்சிருவார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ நன்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஆனா துன்மார்க்கனுக்கு அவன் சட்டு 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 சட்டுன்னு மேல போற மாதிரி இருக்கும். எப்ப ஒரு நாள் இப்படி இருக்கான், இன்னொரு நாள் அப்படி இருக்கான், எப்படிதான் நடக்குதுண்டே தெரியலையே. சிம்பிள், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள்.
இந்த உலகத்தின் எஜமான் இன்றைக்கு பிசாசு. இந்த உலகத்தில் தனக்கு இஷ்டமானவனை உலக ஆசீர்வாதத்தினால டக்குன்னு ஆசீர்வதிப்பான். ஆனா தேவனுக்கு சாட்சியா இருக்கிற உங்க ஆசீர்வாதத்தை தடுப்பான். ஆனா நீங்க ஜெபம் பண்ணி கண்ணீரோடு விதைப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் கம்பீரத்தோடு என்ன பண்ணுவீர்கள்? அறுப்பீர்கள். நீங்கள் கம்பீரத்தோடு அறுத்த அரிகளை சந்தோஷமாய் கொண்டு வரும்போது அந்த பக்கம் ஒரு பாடை போய் கொண்டிருக்கும், அந்த பக்கம் ஒரு துக்க பேரணி போய் கொண்டிருக்கும். அது யார் என்று கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வாழக்கூடாது நினைச்சவங்க, நீங்க வளரக்கூடாது நினைச்சவங்க, நீங்க இருக்கக்கூடாது நினைச்சவங்க. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கூட கூடுதல் குறுதலே அல்ல. கர்த்தர் இன்னைக்கு அவர் சமூகத்திலிருந்து சொல்றாரு, சிலருக்கெல்லாம் போய் நினைவஞ்சலி பண்ண கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்கிற அளவுக்கு நீங்கள் அழுத அழுகைக்குரிய பலன்களை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் நல்ல தேவ பிள்ளைகள். அன்னைக்கு நேரம் இல்லாட்டாலும் இன்னொரு நேரத்தில் அவங்க வீட்டில் போய் நீங்க என்னதான் விசாரிக்க போறீங்க? அவங்க வேதனையை விசாரிக்கத்தான் போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க படிச்ச சவுல் சரித்திரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை கொடுத்தான். கொடைச்சல் 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 அவனால தாங்கவே முடியல. ஆனா அவன் பட்டயத்திலேயே அவன் விழுவாண்டி இவன் கனவுல கூட என்ன பண்ணதில்லை, நினைக்கவே இல்லைங்க. அவன் எந்த அமலேக்கியரை கர்த்தர் சொல்லியும் அழிக்காம வச்சானோ, பெலிஸ்திய சேனையும் இஸ்ரவேல் சேனையும் யுத்தம் பண்ற அந்த யுத்த களத்துக்கு கர்த்தரே திட்டம் பண்ணி விட்டு வைத்த அமலேக்கியனை வர வச்சு, எப்படி அவன் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. நல்ல கவனிங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு சாத்தா அவன் கூட சேர்ந்த கூட்டம் பக்கா பக்கா பிளான் போட்டுக்கிட்டு இருக்குது. இப்படியும் சொல்லுங்க, பக்கம் பக்கமா என்ன போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த திட்டம் எல்லாம் நொறுங்கி போயிடும். என எனக்கென்று அவர் போட்டிருக்கிற திட்டம், அல்லேலூயா, நீர் முடிவெடுத்தா யார்தான். சேர்ந்து பாடலாமா? கையை தட்டி நீர் முடிவெடுத்தா ஓ யார்தான் மாற்ற முடியும். கையை தட்டுங்க. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே ஆமென் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கு ஆராதனை உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றமுள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றமுள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நல்ல கவனிங்க, அழுதுகிட்டே இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு 3 அழுகையின் பள்ளத்தாக்கின் படிகளை நீங்க பார்க்க முடியும். 1, 2ஆம் வசனம் பாருங்கள், சங்கீதம் 6:2, என்மேல் கர்த்தாவே நான், அதாவது எப்படி தெரியுமா, ஆங்கிலத்தில் சொல்லியிருக்குது, லார்ட் ட்ரீட் மீ gently because I have become weak. அல்லேலூயா. சத்தமா கூட பேசின கேட்க முடியாத அளவுக்கு உடலும் மனசும் பலவீனப்பட்டு போய், அதனாலதான் சில நேரத்தில் நம்ம சபையில் ஆவியில் உற்சாகமா ஆராதிச்சிட்டு இருப்போம், சில பிள்ளை அமைதியா உட்கார்ந்துருக்கோம். சில பாஸ்டர்ஸ் நினைப்பாங்க இது என்னமோ பிரியம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கு. நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. அது ஏதோ துக்கத்தில் என்ன பண்ணி இருக்குது, உட்கார்ந்துட்டு இருக்குது. அதுக்கு இந்த சத்தம் கூட எப்படிதான் இப்போ இருக்கும் யோசித்து பாருங்க.
கர்ப்ப வேதனையில பிரசவ வார்டுக்குள்ள போற பிள்ளைக்கு கல்யாண கெட்டி மேளம் சத்தம் தெரியுமா? சொல்லுங்க. வாழ்க்கையில பலனற்று போய் நிற்கிற அழுது கொண்டிருக்கிற ஒரு நபரால, அதுவும் அங்க கீழே இருக்குது, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. ஆங்கிலத்தில் எப்படிதான் இருக்குது? பீட் அப் பேட்லி இன் போன்ஸ். என்னை எலும்புலையே அடிச்சிட்டாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க ஆண்டவரே. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலர்லாம் என்கிட்ட மனம் திறந்து சொல்லும் போதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, என் வாழ்க்கை சம்பவத்துல இப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது பாஸ்டர். வாழ்க்கையை செதச்சதே இந்த நபர்கள். ஆங்கிலத்தில் இருக்குது, I got beat up badly in bones. இப்படி அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இல்ல என் சொந்த பந்தம் இல்ல இப்படிப்பட்ட நபர்கள் என்கிட்ட இப்படி என்னை ட்ரீட் பண்ணிருக்கவே கூடாது. என் எலும்புல தாக்கப்பட்டிருக்கிறேன், உள்ளான காயத்தோட நான் நிற்கிறேன், நான் பலனற்று போய் நிற்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள வந்துட்ட ஒரு தேவ பிள்ளையால சின்ன தீர்மானத்தை கூட ஈஸியா எடுக்க முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், அழுகையின் பள்ளத்தாக்குள்ள இருக்கிறப்போ நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு அப்பா அம்மாவை திட்டுறது, சொந்த பந்தத்தை திட்டுறதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. when you are wounded very badly, keep quiet. எவ்வளவு ஆழமா காயப்படுறீங்களோ உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. நீங்க எங்க போகணும் தெரியுமா? தேவ சமூகத்துக்கு. தேவ சமூகத்துக்கு. அவர் சமூகத்துல மட்டும் தான் அவர் கீழையாத்தின் பிசின் தைலம் வச்சிருப்பார், அவருடைய ரத்தத்தை வச்சிருப்பார், அவர் வார்த்தையை வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படி ஒன்று எழுதியிருக்கிறார், ஒரு பாட்டு, உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனும் தான் எனக்கு தோணுதே, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒன்றும் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பலவீனர்கள் இப்படி பாட மாட்டாங்க, பலன் இழந்தவர்கள் பாடுவாங்கங்க. சிலருக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்துட்டு அப்படியே அழுதுட்டாலே, அழாத, அது என்ன அழுது அழுது ஆராதிப்ப? என் ஆண்டவருக்கு அழுகிற பிள்ளைகளை குறிச்ச வேலை நல்லாவே தெரியும். பைபிள்ல ரொம்ப இருக்குது. கர்த்தர் சொன்னதை மட்டும் சொல்லி முடிச்சிருத. உங்களை பலவீனப்படுத்தக்கூடியது உங்களுடைய கண்ணீர். ஆனால் அந்த நேரத்தில் சங்கீதம் 84 நீங்க வாசிக்கும் போதே அழகா இருக்குது. 4ஆம் வசனத்துல, சங்கீதம் 84 அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எப்பொழுதும் உம்மை என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள்? சொல்லுங்க, வீட்டுல தேவ சமூகத்துல உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க உடைஞ்ச உள்ளத்தோடு எப்பெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்களோ கர்த்தரை கூப்பிட்டுட்டு தான் நீங்க வெளியில போவீங்க. ஆண்டவர் இதை சொல்லும் போதே என்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட அந்த ரங்கத்துல உடைஞ்ச உள்ளத்தோட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள நானே தான் வெளியில கூட்டு போவேன், நானே கூட்டு போய் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு போராட்ட பிரச்சனையோட நான் ஆலயம் இருந்த மேல் வீட்டுக்கு போனேன். மேற்க இருந்த வீட்டில் வாழ்க்கையா ஊழியமாங்கிற ஒரு பெரிய கேள்வி.
அந்த நிலைமையில தான் என்கிட்ட ஒரு பாட்டை கர்த்தர் பிறக்க பண்ணினார். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை என்றும் துதிப்பேனுங்கிற அந்த பாட்டை கொடுத்தார். அதனால தான் துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். துதிக்க துதிக்க எதிர்த்து பேசுறவங்க பேசி அவங்களுக்கு வாய் தான் வலிக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். நம்மள அவரே கூட இருப்பார். ஏன்னா பலனற்றவனுடைய பலன் யாரு? கர்த்தர். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரொம்ப வருத்தமான ஒரு சுபாவம் சூழ்நிலை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அதை படிக்கும் போதே வேதனையா இருக்குது. நீங்க பாருங்களேன், 6ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் அவள் கற்பத்தை. இப்போ இங்க என்னன்னா, கர்த்தரும் தான் நேரத்துல தான் அற்புதத்தை திட்டம் பண்ணி இருக்கிறாரு. நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்கள் என்ன பண்ணுது? என்னைக்கு நடக்கும், என்னைக்கு நடக்கும், இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திய, இந்த வருஷம் முடிச்சுட்டு வந்திய. எப்ப அங்க பாரு, எனக்கு குறித்த காலத்துக்குன்னு என்ன வச்சிருக்கிறார்? திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல சாமுவேல் வந்தாதான் அவன் ஒரு கிங் மேக்கரா என்ன பண்ண முடியும்? வர முடியும். நான் முன்ன கட்டிலாம் என்ன பண்ண முடியாது, பிள்ளைய பெத்தெடுக்க முடியாது. கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு. அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7ஆம் வசனம் பாருங்க, அவள் கர்த்தருடைய, அவள் வருஷந்தோறும் இவள் அவளை. அப்பொழுது அவள் எப்படி அழுதுகிட்டு இருப்பாளா? அல்லேலூயா. சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது இப்போ நான் ரொம்ப மனசு வேதனையோட என் கண்கள் கலங்குது. சாப்பிடாம அழுற அளவுக்கு அவளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவ எப்படி கஷ்டப்பட்டிருப்பா பாருங்க. அப்படி இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க கூட நின்னுதான் அவர் சொல்றாரு, உன் மன கஷ்டத்தை நான் மாத்துவேன், உன் மன கஷ்டத்தை நான் மாத்துவேன். 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி பொருத்தனையும் பண்ணி ஜெபம் பண்ணினாள். அடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கீழே தொடர்ந்து படிக்கும்போது 18ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கும்படிய. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், அப்புறம் அவள் எப்படி இருக்கவில்லை, தேவ சமூகத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா. கர்த்தர் பலப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. சோ அழுகை பலவீனப்படுத்துகிறது. 2வது இந்த அழுகை என்ன செய்கிறது? சங்கீதம் 6ல் நீங்க வாசிக்கும் போது 3வது 4வது வசனம் பாருங்க, என் ஆத்துமா. ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் ஆத்துமாவில். ஆத்துமானா ரொம்ப பலவீனத்தோடு அது சொல்லுது. என்ன பாருங்க, கர்த்தாவை எது வரைக்கும் திரும்பும்? கர்த்தாவை என் ஆத்துமாவை உம்முடைய கிருபை நிமித்தம் என்ன ஆண்டவரே, எப்பம்பா எனக்கு மாற்றம் வரும்? ஆத்துமா என்ன கேக்குது? எப்பம்பா எனக்கு? இது அடுத்த ஸ்டெப். இது அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிற இன்னொரு ஆத்தும வியாகுலம். பலனற்ற சரீரம் ஒரு பக்கம், அடுத்து வியாகுலம் உள்ள ஆத்துமா. ஆத்துமா என்னப்படுது? எப்போ என் வீட்டை விட்டு போன உறவுகள் திரும்ப என் வீட்டுக்கு வரும்? எப்போ நான் இழந்த நன்மையெல்லாம் என் வீட்டுக்கு வரும்? எப்போ என் குடும்பம் மறுபடியும் பழைய சந்தோஷத்துக்குள்ள வரும்? எப்போ கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வரும்? எப்போ வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஆத்துமா வியாகுலப்படுது, பரிதபிக்குது. 3வது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? 6ஆம் வசனம் பாருங்க, ஒரு பக்கம் பலனற்ற சரீரம், இன்னொரு பக்கம் வியாகுலமுள்ள ஆத்துமா, 3வதோ பெருமூச்சினால் முழுவதும் உயிர், சொல்ல போன ஆவி சோர்ந்து போயிடுச்சு. ஆவி என்ன பண்ணிட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, இறந்து போனவன் கையில நீ வெத்தலை பார்க்க கொடுத்தன்னா அவன் வாய்க்குள்ளையா போட்டு சவைப்பான்.
சிலர்லாம் வாழ்க்கையில காலையில் விடிஞ்சா என்ன, சாயங்காலம் அடைஞ்சா என்ன, அவங்க எப்படி இருந்தா என்ன, நான் எப்படி. இங்க பாருங்க, பெருமூச்சு பெருமூச்சு பெருமூச்சு. அவன் பெட்டே நனைஞ்சு போச்சான் கண்ணீரால. இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, யாக்கோபு அவன் கூடார வாசியும் அம்மா கிட்டயே இருப்பான். அப்பப்போ அப்பாவை போயிட்டு வந்து பார்த்துக்கிடுவான். அப்பாவை ஏமாத்தணும்னு இவன் ஒரு நாளும் நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் இவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தர அவங்க அம்மாவை பயன்படுத்தி அந்த வகையில ஏமாற்ற நினைத்த ஈசாக்கை கர்த்தர் ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமா, ரெபெக்காள் வரக்கூடாது, யாக்கோபு இந்த பக்கத்திலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமா யார்கிட்ட பேசுறா, ஏசாட்ட பேசுறா. சீக்கிரம் போய் சமைச்சு கொண்டு வந்து என் வாய்க்கு ருசியா கொடுத்துரு, பொட்டு 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 பொட்டுன்னு உன்னை ஆசீர்வச்சிட்டு நான் பொட்டுண்டு போயிருந்தேன் அப்படின்ட்டு அவர் அவசரப்பட்டா. கர்த்தர் காதுல கேட்க வச்சுட்டார், ரெபெக்கா காதுல. உனக்கு வர்ற சாபம் எனக்கு வரட்டுண்டு களத்துல குதிச்சுட்டு அந்த அம்மா. அல்லேலூயா. சிலுவையில் அப்படித்தான் நமக்காக குதிச்சார். உன் மேல இருக்கிற சாபம் எல்லாம் என் மேல வரட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்காக அவர் பாவமானார். ஆமென். நல்ல பையங்க யாக்கோபு. அவங்க அண்ணன் கள்ள பைய, 40 வயசுல 2 கல்யாணம் முடிச்சிருக்கான். இந்த பையன் பொம்பளை பிள்ளைகளை திரும்பி பார்த்ததில்லை. இவன் அம்மாவையே பார்க்கான், அம்மா சொல்றதே கேட்கான். பிறவங்க அப்பா அம்மா சொல்லுது 40 வயசு ஆயிட்டு அந்த பையன் தான் புத்திசாலி நினைச்சு எல்லாம் பண்ணிட்டான். நீ போ, உங்க மாமா வீட்டில் உனக்கு என்ன பண்ணு, பொண்ணுக்குள்ள. இந்த பையன் பாருங்க, 40 வயசுல போய் 40 வயசுல லவ் பண்றார். நான் பொதுவா சொல்லுவேன், லவ் பண்ற வாழ்க்கை கண்டிப்பாய் வேதத்தின்படி பெருசா எதையும் வாங்கணும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பையன் 40 வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் முடிச்சது எப்போ? லவ் பண்ண பிள்ளைய 54 தான் கிடைக்குது ரேச்சல். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தரா உங்களுக்கு வாழ்க்கை துணையை தர்ற வரைக்கும் அமைதியா உட்காந்துங்க, கரெக்டா கொண்டு வருவார். நான்லாம் தைரியமா சொல்ல முடியும். கரெக்டா 26 வயசுல அவரே, இந்த அம்மா எங்க இருந்தாவண்டே எனக்கு தெரியாது. இப்ப பாருங்க, கொண்டு வந்து வச்சு 3 பிள்ளைகளையும் தந்தி சர்ச்சையும் தந்தி அவர் அலங்கரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா யார் செய்யணும் எதை செஞ்சாலும் குணசாலியா இருந்த யாக்கோபை சரியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தார். அவன் அழுகையின் சத்தத்தை என்ன பண்ணினார் சொல்லுங்க? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நாங்கள் என்ன ஆக்கி கொள்ளுவோம்? ஆமென். நீங்க நீரூற்றாக்கணும்னா 3 முக்கியமான காரியம். நான் அதை லைட்டாக தான் சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்தி சொல்றேன். முதல்ல, நீங்கள் பலனற்ற சரீரத்தில் ஜெபிக்க போங்க, உங்களுக்கு பலன் உண்டாகும். சோர்ந்து போயிருக்கிற வியாகுலப்படுகிற ஆத்துமா துதிக்கட்டும். அவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு இருக்குது, துதிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க ஆத்மாவில் பலன் வர ஆரம்பிச்சிடும். 3வது, ஆவி சோர்ந்து போகும்போதெல்லாம் யாக்கோபை போல தேவ சமூகத்தில் சொல்லுங்க. அந்த சங்கீதம் 84 கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிருந்தேன். சங்கீதம் 84 கடைசி. சேனைகளின் கர்த்தாவே, யாரை நம்பி இருங்க? சத்தமா சொல்லுங்க. நான் 100க்கு 100 யாரை நம்புகிறேன்? அப்படியே கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு